நேற்று முதலாவது பாகம் எதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம்? சிறுமை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். முதலிலே தேவன் படுத்தும் சிறுமை, கர்த்தவங்களை சிறுமைப்படுத்த சித்தமாக இருந்தார். ஏன் கர்த்தர் சித்தமாக இருந்தார்? இதெல்லாம் நாம் பார்த்தோம். இன்று நாமவே தேடிக்கொள்ளும் சிறுமை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சனமே, நாமே போய் சில சிறுமைக்குள்ளே காணப்பட்டு விடுகிறோம். இது நம்மால் நம்ப முடியாது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய யதார்த்தமான ஒரு உண்மை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த மனுஷன், இந்த மனுஷன், இந்த மனுஷன், அந்த மனுஷன் எல்லாம் சொன்ன நாட்கள் போய் இப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே இப்போது என்ன சொல்லுகிறது? மனம். அதுதான் மனம் திரும்புதலுக்குரிய சத்தியம். என்ன சொல்லுகிறது? ஐயா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரும் இல்லை, நான் தான். இந்த நிலைக்கு வருவதற்குத்தான் இத்தனை ஆண்டுகள் ஆனது. இதுவரை யாராவது காரணம் காட்டணும்? தாயை காரணம் காட்டணும், தகப்பனை காரணம் காட்டணும், அண்ணன் தம்பிகள், உற்றார் உறவினர் எல்லாம் யாரும் கிடைக்கலன்னா பேய் பிசாசு பில்லி சூனியம் மந்திரவாதம் அக்கம் பக்கம் சுற்று நட்பு சொந்த பந்தம் அங்காளி பங்காளி எல்லார் மேலேயும் பழி போட்டு கொண்டு வந்த மனம் இப்பொழுது என்ன செய்கிறது என்றால், ஐயா, என் பிரச்சனைக்கு காரணம், என் இழுக்குக்கும் அழுக்குக்கும், வாழ்க்கையில் இருக்கிற அழுக்குக்கு காரணம் நான் தான். நான் தான் ஐயா என்னுடைய பிரச்சனைக்கு காரணம். நான் இந்த சிறுமையின் வழியில் கடந்து செல்வது காரணம் நானே தேடிக்கொண்டது. நாம தேடிக்கொள்ளும் சிறுமை. தேவன் சிறுமைப்படுத்தினது ஆவி ஆத்ம சரீரத்தை சரிப்படுத்துவதற்கு. சரி, விடுவிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 106:43 சொல்லுகிறது, அநேக தரம் அவர்களை விடுவித்தார். ஒரு விஷயம் இல்லை, ஒரு தப்பு பண்ணுறது, அப்புறம் பிள்ளை போல் வந்து நிற்கிறது. ஆண்டவரே என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சரி, மனது உருகுகிறார். கொஞ்ச நேரம் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். நீ போன வழியை போ, நீ பார்த்துக்கொள்ளும் வழியெல்லாம் பார்த்துக்கொள் என்று கர்த்தர் கைவிட்டதை போல காணப்படுகிறது. ஜபங்கள் கேட்டாலும் இந்த நிந்தை அவமானம் எல்லாம் வந்து நம்முடைய இருதயத்தை நாளாய் கிழிக்கிறது. ஆண்டவரே, இதுக்கு மேலே நான் இருக்க முடியவில்லை, நான் அவ்வளோதான், நான் இருக்கிறதே வீண் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் மனதுருக்கத்தின் தேவன் அப்படியே இறங்குகிறார். அநேக தரம் அவர்களை விடுவித்தார். ஒரு முறை விடுதலை இல்லை நம்ம ஆட்களுக்கு. கல்யாணத்தில் பண்ணுற மிஸ்டேக்கு, கல்லூரியில் பண்ணுற தவறு, படிப்பில் பண்ணுற தவறு, பெண் பார்க்குற விஷயத்தில் பண்ணுற தவறு, பெற்றோரும் சொல்கிறேன், விசுவாசி இளைஞர்கள் வாலிபர்கள் கன்னிகைகளும் சொல்கிறேன். ஏதோ ஒன்று ஆனால் போதும், அந்த பசியான நேரத்துக்கு ஆகாரம் கிடைக்கிறதை போல, மிருகம் போல வாழ்க்கை. அநேக தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினாலே அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்பட்டார்கள். சங்கீதம் 106:43 சொல்லுகிறது. அவர்கள்னால் யார்? இஸ்ரேல் புத்திரர்கள் தான், வேறு யாரும் இல்லை. திடீர்னு போகிறது, மோபேர் வீட்டில் பெண் எடுக்கிறது, அப்புறம் எல்லாரும் சாமி ஒரு சாமி தான்றது, அப்புறம் அவங்க வீட்டில் பண்ணுற எல்லா பண்டிகையிலும் கலந்து கொள்ளுகிறது, அவங்க இதை விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதெல்லாம் சாப்பிடுகிறது, மேடுகளுக்கு குண்டுகளும் போய் அவன் என்னென்னலாம் ஆராதனை செய்யணும் அதிலெல்லாம் போய் இந்த இஸ்ரவேல் போய் இப்படி சோரம் போய் பரிசுத்த ஜாதை இருக்கிறது முற்றிலும் நாசமாய் போய் உயிர் போகாது. இது இப்படியெல்லாம் போகிற ஜனங்களுக்கு உடனே செத்துலாம் போக மாட்டாங்க. ஆனால் ஜீவியத்தில் பல காரியங்கள் மரணத்துக்கு எதுவாக காணப்படும், உயிர்ப்பிக்கப்பட முடியாது. மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் இன்று என்னவாய் மாறுகிறான்? எவன் வந்து அடிப்பானோ தெரியாது. அம்மன் புத்திரன் வரானா, மோபீர் வரானா, கானானியர் வரானா. நான் இவர்கள்லாம் யார்? எங்களுக்கு அறிமுகமானவர்களாம் நண்பர்களாக மாறி இருக்கா? வெக்கம் இல்லை, சொதுவுக்கு உனக்கு வெக்கம் இல்லை. இன்று நண்பர்கள் தான் எனக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள். அன்றைய நண்பர்கள் இன்று பகைவராக இருக்கலாட்டியா? அவன் நண்பனே கிடையாது உனக்கு, நீ போய் சேர்ந்திருக்கவே கூடாது. சில உறவு முறைகள், சில நட்புகள், சில குடும்ப ஐக்கியங்கள் இந்த காலை வேளையில் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். இது தீமைக்கு எதுவாகல, நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் உடைக்கிறார். இல்லை, நீங்கள் பரிசுத்த ஜாதி வேறுபாட்டின் ஜீவியத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. பிரித்தெடுக்கப்பட்டாகி விட்டது. அதனால தான் எல்லோரும் கைவிட்டாங்க உங்களை. ஒரு காலகட்டத்தில் நீ வேணாம் போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு செழிப்பு வருது, சேமம் வருது, கர்த்தருடைய மகிமை இறங்குறது, உங்களுக்கு நாலாபுறத்தில் கதவு வாசல்கள் திறக்கப்படுகிறது. அதன் பிறகு ஜனங்களெல்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. மாமே மச்சான் சொந்த பந்தன் சொல்லி அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி அவர்களை நீங்கள் வரவேற்று அவர்களோடு அப்பம் புசித்து உடன்படிக்கை மாதிரி ஆகிறது. கடைசியில் கொஞ்சம் விட்டா நம்ம வீட்டில் பொண்ணு எடுப்பான், பையன் எடுப்பான்,
அப்போ என்ன நடக்கிறது? அந்த அந்யோன்யம் வந்து தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் மாறுகிற அளவுக்கு ஒரு விக்கிரகமாக அந்த உறவுகள் மாறுகிறது. அது எங்கேயோ பிறந்திருக்கோம், நம்ம எங்கேயோ பிறந்திருப்போம், அது அண்ணன்றது தங்கச்சின்றது, அப்படியே பசங்க எல்லாம் ஒரு கதம்ப சாத மாதிரி ஆகிடும். ஆனால் வசனம் என்ன சொல்லுங்க? இஸ்ரவேல் தனித்திருப்பான். வேறுபாட்டின் ஜீவியை நமக்கு வேணும். நமக்கு தள்ளிவிட முடியாத சில பண்டிகைகள், தள்ளிவிட முடியாத சில அலுவல்கள், திருமணம் போன்ற காரியங்கள் இருந்தாலும் போகிறதும் தெரியக்கூடாது, வர்றதும் தெரியக்கூடாது. அதாவது மாய்மாலமாக சொல்லலை. அதாவது என்னென்னா, சில ஊழியக்காரர்கள் நான் பார்த்துருக்குறேன். எல்லோரும் போன உடனே அந்த பந்தியெல்லாம் நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? விசுவாசியாக இருக்கிற பொழுது சீக்கிரம் போய் சாப்பிட்டு வரணுன்னுவோம். அவங்க எல்லாம் முடிஞ்சு அந்த அரங்கேற்றெல்லாம் முடிஞ்சு எல்லாம் கழட்டுற நேரத்தில் வருவான். வந்து என்ன லேட்டுன்னா, மக்கள் நெருக்கம் ஒன்று, ரெண்டாவது வந்து எதுலேயும் நம்ம கரைப்படுத்திடக்கூடாது. வருவாங்க, அந்த கவரை கொடுப்பாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம், ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும், ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நாங்கள் வெளியில் சாப்பிட்றது இல்லை. இது விமர்சனத்துக்கு இல்லை, இது உண்மையிலே சொல்கிறேன். சாப்பிட்றது அதுக்கு தீட்டாக சொல்லலை, தேர் ப்ராக்டிஸ். நேரம் எவ்வளோ சுருக்கமாக வைக்கிறாங்கன்றதுக்கு சொல்கிறேன். இது வந்து ஊழியக்காரர்கள் மட்டுமில்லை, த மோஸ்ட் விவிஐபிஸ் ப்ராக்டிசஸ் ஆர் லைக் திஸ். மிகப்பெரிய ஒரு முக்கிய பிரமுகர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நேராக வருவான், அவன் என்ன மரியாதை பண்ணுவான், நேராக போயிட்டு இருப்பான். வேதம் சொல்லுகிறது நீங்கள் விசேஷமானவர்கள். நம்மெல்லாம் அப்படியெல்லாம் இல்லையா, நம்ம சாதாரண ஆள். அதுதான் தப்பு பண்ணுறதே. நம்ம மீது எப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டுக்கிறதோ வாழ்க்கையிலே நம்ம விசேஷமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது பழைய ஏற்பாட்டில் பார்த்து ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லியிருந்தால் ஆபிரகாம் அதை அப்படியே கடைபிடித்திருப்பார், அப்படியே சொல்லியிருப்பார். அவர் சொல்லியிருக்க மாட்டார் 2 பேரும் என்ன சாம்பல் தூளுன்னு. இயேசுக்கு சொல்ல நீங்கள் விசேஷமானவர்கள், நம்ம விசேஷமானவர்கள், நம் ராஜாவின் பிள்ளைகள். எப்படி இருக்க வேண்டும்? ராஜவஸ்திரம் தரிப்பதற்கு முன்பாக ராஜ சமூகம் நம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ராஜ சமூகம் என்பது என்ன? தேவ சமூகம். இப்படியெல்லாம் போய் கண்ட இடத்துல போய் அவங்ககிட்ட போய் பல்ல காட்டுறது, அவங்ககிட்ட போய் பேசுறது, உறவாடுறது, ஐக்கியப்படுகிறது, இந்த மாதிரி தேவையில்லாத அலுவல்களுக்கெல்லாம் போய் கடைசியில் பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குது. யோயாக்கீம்னு ஒரு மனுஷன் இல்லை, ராஜா. இது 16 வயதில் கர்த்தருடைய ராஜ்யபாரம் இவருக்கு வருகிறது. யோயாக்கீம் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? விளையாட்டுக்காக, அதாவது விளையாட்டுக்காகவோ இல்லது என்னவோ தெரியவில்லை, இந்த மனுஷனுக்கு திடீர்னு ஒரு உற்சாகம் வருகிறது. இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? போய் நேராக போயிட்டு இந்த கல்தேயராகிய நேபுகாத்நேசரை போய் பார்க்குறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனாகிய யோயாக்கீம், 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் அங்கே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசரின் சேவகர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. என்ன, நகரத்துக்கு விரோதமாய் வருகிறான். இது வேடிக்கை பார்க்க போச்சு யோயாக்கீம். அது ராஜாவாகிற பொழுது 16 வயது இல்லை, 18 வயது, மன்னித்து கொள்ளுங்கள். எருசலேமில் 3 மாதம் அரசாண்டான். அரசாளுகிற பொழுதெல்லாம் பொல்லாப்பான காரியத்தை செய்கிறது. பாருங்கள், உங்களுக்கு ராஜாக்களாக ஆசலாய் கர்த்தர் அழைக்கிறார். பொல்லாப்பு எப்படி வந்து தேடிக்கொள்வது பாருங்கள், சிறுமை. இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? போய் வேடிக்கை பார்க்க போனது அவன் என்ன பண்ணுறான்? பார்த்தோன்னே இதை டக்குன்னு கூட்டு போயிடுறான். டக்குன்னு அவன் என்ன பண்ணுறான்? சிறைப்பிடிச்சிட்றான். இவனை சிறைப்பிடிச்சிட்டு இவனுடைய வாழ்க்கை என்னவாய் மாறுகிறது? அதன் பிறகு வேதம் சொல்லுகிறது, இவனுக்கு 37வது ஆண்டில் 37 ஆண்டுகள், டிசம்பர் மாதம் 37வது ஆண்டு 12வது மாதத்தில் இவனை விடுதலை செய்கிறான். ஆல்மோஸ்ட் 38 இயர்ஸ். சிறை இருப்பியா? இந்த கல்யாணத்துக்கு போனேன், அதில் என்ன தப்பு இருக்குது? சாப்பிட்டேன், நல்லா தான் ஜீரணமாச்சு. அந்த இடத்துல உன் முகத்தை பார்த்துருக்கான். உன் வீட்டுக்கு அடுத்த வாரம் பொண்ணு கேட்க வருவான், பையன் கேட்க வருவான், ஜாக்கிரதையாக இரு. இல்லை, அந்த இடத்துல போனால் அந்த இடத்துல தான் ஒரு லேண்டு விற்கிறேன்னு கேள்விப்பட்டு அந்த இடம் நல்லதாக போச்சு, நல்லா குறைஞ்ச விலையில் வருது. அது லேண்டு வாங்கின நேரம் அவ்வளோதான், நேரங்காலம் இல்லை. திசை தேவன் தீர்மானிக்காத திசையில் போய் நம்ம குடியிருக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை. ஏதேர் கோபுரத்தண்டியில் போய் யாக்கோபு போய் கூட ஆரம்பிட்டார். பாருங்க, பண்ணுற சேட்டெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நாமே தேடுகிற பொல்லாப்பு, இதெல்லாம் நாமே தேடுகிற சிறுமை. ஆதியாம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அடிக்கடி இந்த ஃபேமிலியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணே இருக்கோம். யாக்கோபு குடும்பத்தை ஏதேர் கோபுரத்தண்டிலே போய் கூடாரம் பட்டதும் அது வரைக்கும் பில்லாலும் ரூபனும் ஒருவர் பார்க்காதவர்கள் இல்லை, பழகாதவர்கள், குடும்பத்துக்குள்ளே இல்லாதவர்கள் அல்ல.
அந்த இடம் மனதை மாற்றிவிட்டது. உறவின் முறையில் பார்த்தால் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறாள், மகன் ஸ்தானத்தில் இருக்கிறான். அது என்னமோ யாக்கோபுக்கு ராங் சாய்ஸோ ரைட் சாய்ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. தகப்பனுடைய மறுமனையாட்டியோடு கூட இந்த ரூபன் பிரவேசிக்கிறான். இது அது கல்ச்சர் பார்த்தீங்களா? வயோதிக பெண்களை, திருமணமான பெண்களை, திருமணமாகாத வாலிபர்கள் பவனி வருகிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு வெப்சைட்டே இருக்குது. என்னடா அதெல்லாம் தெரியுதே பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் ஊடகங்கள் அப்படியே ஷார்ட்ஸ் பார்க்குறப்ப இதெல்லாம் வரும். எது தேவையோ அது நம்ம எடுத்துக்கணும், எது தேவையில்லையோ அதை விட்டுறணும். இது தகவல் சொல்கிறேன். இந்த கல்ச்சரு இந்த நாட்களில் மட்டும் இல்லை, அங்கேருந்து இருக்கிறது. இந்த எல்ஜிபிடி சொசைட்டி கல்ச்சரு இந்த நாட்களில் மட்டும் இல்லை, ஓரின சேர்க்கை அந்த நாட்கள்லேருந்து இருக்குது, சோதம் குமார்லேருந்து இருக்குது. தேவன் ரோமர் 1ஆவது அதிகாரத்தில் வாசிக்க தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் சிருஷ்டியை சேவிக்கவில்லை? அங்கேருந்து இங்கே சுவிசேஷம் வந்த நாட்கள் போய் ஐரோப்பியா தேசத்திலிருந்து இப்பொழுது இங்கேருந்து அங்கே போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அங்கே போய் பார்த்தால் விக்கிரக கோயில்கள் அதிகமாக இருக்கிறது. நம்ம போல் மாறிவிட்டது தேசம்லாம். நம்ம அங்கேருந்து வந்து தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். அந்த மிஷினரிகள் கொடுத்த கல்வி, அந்த மிஷினரிகள் கொடுத்த இயேசுவின் நாமத்தை கொடுத்த போதனைகள், இதிலே வந்தது தான் கிறிஸ்துவம் இந்திய தேசத்துக்குள்ளே. இப்போ அங்கே போய் பார்த்தா அவன் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறான். முஸ்லீமுக்கு தெரியல, கண் அடைக்கப்பட்டு விட்டது, இருள் அடைந்து விட்டது, தாங்களாக சிறுமை தேடி கொண்டு போகிறார். இங்கு விடுதலை நாயராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரித்து ராஜாக்களாக, பிரபுக்களாக, ஆசர்களாக, தேவனுடைய ஆவியார் நம்மை தீர்க்க தரிசிகளாக தேவ சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்றால், இது கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஆத்துமா இது எங்கே போகிறது? மறுபடியும் போகிறது. அதுபோல் யோயாக்கிம் போய் பார்த்து, எதுக்குடா போனேன்? இது போய் ஒன்றும் சிற்றரசியும் போய் ஒன்றும் அந்த பாபிலோன் ராஜாவை ஜெயிக்க போகிறது கிடையாது. பார்த்தோடனே அவனை சிறை பிடிச்சு கொண்டு போய் வச்சுட்டான். சிறை பிடிச்சு வச்சுட்டு அவன் செத்தே போயிட்டான். அவனுடைய நாட்களெல்லாம் போய் அவன் குமாரன் காலத்துக்கு ராஜ்யபாரம் வருகிற பொழுது யார் என்னன்னு கேட்டு பழைய கைதிகளை ரிலீஸ் பண்ணுறப்போ 37 வருடத்தில் 12வது மாதத்தில் இவனை ரிலீஸ் பண்ணுறான். ஆல்மோஸ்ட்டு 38 ஆண்டு காலம். ஏன்யா வேடிக்கை பார்க்க போன பாவம்? வேடிக்கை பார்க்குற பாவம். சில ரீயூனியனு நல்லதாக இருக்கும் கேட்குறதுக்கு, அதுலேருந்து சில கோளாறுகள்லாம் வரும். பழைய நண்பர்கள் கர்த்தர் கொண்டு உடைத்து உங்களை கொண்டு வந்திருக்கிறார் வெளில. அதை போய் இதுக்கு நேரத்தை செலவு பண்ணி, பணத்தை செலவு பண்ணி, இடத்த ஃபிக்ஸ் பண்ணி, இதுக்கு எல்லாம் விருந்து உபசரித்து மறுபடியும் விட்ட பாவத்தை தொடரும். அப்போ ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்போ உடஞ்ச காதலெல்லாம் நாசமாக போய் திருமணம் ஜெயிச்சு நல்லா வந்திருப்பான். 2 பேரில் யாருன்னா ஒருத்தர். அது பார்த்தோன்னே மலரின் நினைவுகள் மாதிரி மறுபடியும் வந்து அவ்வளோதான். என்ன ஆகும்? பழைய காலத்திலே பார்த்தா அதுவும் அவன் புருஷன் உதவாக்கற தருதில்ல, ஒன்றும் பயன்பாட்டில் இல்லை, வாடிக்கையாளர் இணைப்பிலே இல்லாத வெளியே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? நம்மால் அவ்வளோதான். இவனுக்கு ஒரு ஆவி இறங்கும், இவனுக்கு ஒரு உற்சாகம் வரும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு பயம் இருக்கும். சரி கல்யாணம் ஆகிட்டு பழைய காதலி இருந்தாலும் ஒன்று, அது ஃபியூஸ் போயிடுச்சு புருஷன், என்ன பண்ணுவான் இவன்? அவ்வளோதான். இருக்கிற குடும்பத்தை நாசம் பண்ணிக்கிறது தான் தலையாய கடமை. முதல் வேலையே வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி எரிஞ்சு விழுவான். அப்பயே தெரிஞ்சிடலாம் இவனுக்கு ஏதோ ஒரு ஆவி ஏறிட்டுருக்கு என்ன. அப்புறம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அந்த புக்கு இந்த புக்குன்னு போய் ஜீவ புஸ்தகத்துலேருந்து நம்ம பேரை இவனே கிறுக்கி போட்டுருவான். இவனே வேணாம் அழிச்சிருவான். பின்ன பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேருக்கெல்லாம் எழுதப்பட்டிருக்குது என்பது தான் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை. நம்ம புது சிருஷ்டியாக மாறிக்கும் ஜீவ புஸ்தகம் பேர்லாம் இருக்கிறது. இது பண்ணுற இந்த நூதன வேலையெல்லாம் என்ன? போய் வேடிக்கை பார்க்க போனது, பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனது, பழைய நட்புகளை பார்க்க போனது, பேச போனது. இது எப்படி, அது எப்படி, அது எப்படி, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன்னு முடியாது. அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான், அவளுக்கு என்ன ஆச்சு லைஃப்பில், இவனுக்கு என்ன ஆச்சு, அவளுக்கு டைவர்ஸ் ஆச்சு, அவன் புருஷன் ஓடி போயிட்டான். நம்ம அது எதிர்ப்பாளர்களை பற்றி தான் தகவல்கள் சுவாரஸ்யமாக பேசுகிற கூட்டங்கள் இருக்கிறது. அதுதான் வேதம் திட்டமாக சொல்ல, துன்மாரோட ஆலோசனை அவனும் பாவியோட வழியில் எல்லாம் அவனும் பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும் அல்லும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்கே நமக்கு நேரம் இல்லை. போதகர் என்பதனால சொல்லலை, ஒரு விசுவாசியாகவே சொல்கிறேன். போதகர்த்தா வேதம் படிக்கணும் இல்லை, விசுவாசியும் படிக்கலாம். நமக்கு கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார், கழுவி சுத்திகரித்திருக்கிறார். இது திஸ் ப்ராசஸ், இட் ஹஸ் டேக்கன் லாங் இயர்ஸ். யூ பேட் அ ப்ரைஸ் ஃபார் இட். ஆமாம், அவர் ரத்தத்தை கிறிஸ்து சிலுவையில் சிந்தினார். கொஞ்சமாக கேட்டால் வந்தோம் ஃபஸ்ட்டு ரவுண்டில். ஆமாம், ஏற்றுக்கிறோன்னா ஏற்றுக்குவோம். அப்புறம் அதுக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டு அதோடு அவன் நேராக சபைக்கு வந்துட்டு அப்படியே திருப்பி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டு, அந்த மாதிரி இல்லையே நம்ம சபை தான்.
இவன் விட்டு திரும்பி வரத்துக்குள்ளே எங்கே போச்சு இவ்வளோ எனக்கு. சபை நிமித்தம் இப்படி ஆயிடுச்சு எனக்கு. நம்ம ஒன்று சொல்லுவோம், அதாவது அந்த கீழ்ப்படியாமை என்பதை வேரோடு அறுக்கிறதுக்கு கத்திர நடத்துக்கிற பாதை சொல்கிறேன். ஏசு ஏற்றுக்கொண்டுட்டு அப்படியே போனால் அப்படியே போக வேண்டியது தான். இது அப்படி கிடையாது. அவன் ஒன்று செய்வான், நம்ம ப்ரேயர் பண்ணி ஒன்று சொல்லுவோம், வெளிப்பாடு, அவன் அதை கேட்கக்கூடிய அதுதான் சொல்கிறது பக்குவம். அவன் கேட்க முடியாது. அவன் கேட்கலன்னு தலைமைக்கு கோபம் வரும். அது அவனுக்கு சில சமயம் மனசு கஷ்டமாகும், திட்டுறாருன்னு வரமாட்டான். அதுக்கப்புறம் அவன் தெளிஞ்சு புரிஞ்சு வரத்துக்குள்ளே அந்த பிரச்சனை 4 மடங்காகிடும். அதுக்கப்புறம் வரத்துக்குள்ளே இங்கே போதகர் சில போதகர்கள் உலகத்தை விட்டே போயிருக்கிறான் இவன் கொடுக்குற டார்ச்சரில். சிலது ஆயுசு போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கும், மறுபடியும் வரட்டும் இளையகுமாரான்னு போய் திருப்பி மறுபடியும் அரவணைச்சி தேற்றி எடுத்து அதுலேயும் ஒரு 60% தான் கீழ்ப்படிவான், 40% விட்டுருவான். சொன்னியா எப்போ சொன்னேன்னுவான். இதில் எல்லாம் தேறி வர தட்ஸ் வாட் ஐம் ஷேரிங் வித் யூ தட் யூ பேட் அ ப்ரைஸ். நீங்களும் செலுத்திருக்கிறீங்க காணிக்க தசமங்கள்லாம் லேட்டர் ஸ்டேஜ். முதல்ல கீழ்ப்பிடிதலுக்குள் வரத்துக்குள்ளோ நீங்கள் படுற பாடுகளும் நீங்கள் வாங்குகிற எல்லா டோஸும் உங்களை வடிவமைக்கிறதுன்னு சொல்கிறேன். உங்கள் கோபம் போச்சு, உங்கள் பெருமை போச்சு, உங்கள் அகந்தை போச்சு. இந்த பலிபீடத்தில் தோல் உரிக்கப்பட்ட நல்ல சந்தாய் வெட்டி வைக்கப்பட்ட நல்ல பலியாய் நீங்கள் கர்த்தருக்கு முன்பு பலிபீடத்தில் கடத்தப்படுகிறது நம்முடைய ஆத்துமா. இப்போ அக்கினி வருகிறது, ரட்சிக்கப்படுகிறீர்கள். இதுதான் சபைக்குள் நடக்கிற ரட்சிப்பு. இப்போ என்ன ஆகிறது, ஜாக்கிரதை உள்ளதாக இருக்கும் ஆத்மா. ஒரு வாட்டி கேட்டு சோமர் சால்ட் அடிச்சு கேட்காம போய் சோமர் சால்ட் அடிச்சு தலைக்கீழ குப்புற விழுந்து எல்லாம் தெரியும் இல்லையா? அதுபோல் சில சம்பவங்கள் நம்ம செயற்படுத்தும் சிறப்படுத்தும் கிறிஸ்துவுக்குள்ளே ஜெயத்தோடு இருக்க செய்யும். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கிரயத்தை செலுத்துறீங்க, கிறிஸ்து ஒரு கிரயத்தை செலுத்துகிறார். நடுவில் கர்த்தரால் எழுப்பப்பட்ட மெய்ப்பனத தலைமைத்துவம், இது இணைக்கப்படுகிற பாலம். இவன் இதில் இவன் ஒரு மாதிரி உண்மையான போத்துக்குன்னு சொல்கிறோம், ஒரு மாதிரி ஆக்கி விட்ருவோம். இந்த ப்ராசஸ் பாசிட்டிவ் டிஸ்டர்ப் பண்ணி விட்ருவோம். எல்லாம் தெளிஞ்சு விசுவாசியும் பொழைச்சி ஊழியக்காரனும் பொழைச்சி அதுக்கப்புறம் சபைக்குள்ளது வந்து உட்கார்றதுக்குள்ளே எல்லாம் ஒரு தினசாயிடும், கொஞ்சம் வருஷங்களும் ஓடிடும். இதில் இழப்பு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியில் நல்ல கதவுகள் மூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அனுகூலமான கதவுகள் சொல்கிறேன். இந்த கீழ்ப்படியாமல் இதெல்லாம் கட்டுறது வரதுக்கே கொஞ்சம் ஆண்டுகள் ஆகுறதா? ஒரே சனப்பொழுதில் இந்த மாதிரி அலுவலில் போய் உட்காந்து நீ வேடிக்கை பார்க்க போறிய கேட்டால் என்ன சொல்லுவான், பிரபலியமான ஊழியக்கார் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தாருன்னுவான். இதெல்லாம் விதண்டாவாதன்றேன். உன் சிலுவை எடுத்துக்கொண்டு நீ பின்னே வான்னா அவனை பார்க்குறது இவனை பார்க்குறது, அவன் பொண்டாட்டி புருஷனை பற்றி பேசுறது, அவங்ககிட்ட எவ்வளோ கல்யாணம் நடக்கிறது செலவு பண்ணான்றது. நம்ம ஆட்டுக்குட்டி வந்த கல்யாணத்துக்கு போனோயா, அதுக்கு வர்றது சபைக்கு. வி ஆர் கால்ட் கேதர்ட் ஹியர் ஃபார் த ராப்சர். வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்காக நம்ம வந்து உட்காந்துருக்குறோம். அவன் ஊழியக்காரனுடைய அம்பானி ஒருத்தன் போட்டிருக்கான், வெக்கமே இல்லாமல். அவன் அம்பானி பிள்ளை கல்யாணம் பண்ணால் அவன் சம்பாரிச்சான் போட்டான், அவன் கல்யாணம் பண்ணான். அதை விட நம்ம ஊழியக்காரருடைய கல்யாணம் அதிகம்னு சொல்லி ஊழியக்காரன் புள்ள மருமகம் ஊழியக்காரன் ஃபோட்டோலாம் போட்டு இது தேவையா இதெல்லாம்? நம்ம எதுக்கு வர்றோம்? நம்ம ஊழியத்துக்கு எதுக்கு நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்கோம்? அவன் எப்படி கல்யாணம் பண்ணான்னு சொல்கிறதுக்கு வந்திருக்கிறோம். பண்ணிட்டு போட்டோம், சரி. அவன் பிள்ளையாவது வீட்டோடு இருந்துச்சு, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு தருணத்தை கொடுத்துச்சு அப்பா அம்மாவுக்கு. நாளைக்கு என் பிள்ளைங்க என்ன ஆகும்னு தெரியாது. காலம் அப்படி போய்கொண்டிருக்கிறது. இதை விமர்சித்து போடுறிய, எதோடு எதை கம்பேர் பண்ணுற? நம்ம எல்லாம் வந்து கூடுகிறது ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்தில் பிரவேசிப்பதற்கு. ராஜா வஸ்திரம் தரித்து பிரவேசிக்கிறேன், கல்யாண வஸ்திரம் தரிக்கணும். நீங்கள் வந்து ஏசு இது பண்ணுறாரோ அது பண்ணுறாருன்னா அது ஜபத்துக்கு வந்துட்டு போகிறேன்னாக்கா போயினே இருக்க வேண்டியது தான். வாழ்க்கை ஃபுல்லாக ஜபம் தேவைப்படும். நாம் வந்தது இவ்விதமாய் கர்த்தரை கற்றுக்கொள்ள வரவில்லை. நீங்களும் நானும் வந்தது எதற்கு? ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்தில் பிரவேசிப்பதற்கு, கல்யாண வஸ்திரம் தரித்தவராய் நிற்பதற்கு வந்து பார்ப்பார்கள். கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் வெளியே போன்னு சொல்லி விட்டுருவாங்க. கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஊழியக்காரர்களும் கைவிடப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு நேரம் செலவு பண்ணி இதுக்கு ஸ்டுடியோ போட்டு உக்காந்து ஐயோ என்னத்தை சொல்ல. அதுக்கு பின்னாடி ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு, ஆமாம் ஆமாம் ஐயோ ஆமாம் ஆமாம் அவங்க அப்படி தான். இது எல்லாம் ஒன்றா படித்தவனுங்க பொழுது சேர்ந்து ஆரம்பிச்சுக்கிறானுங்க சேனல். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, யாரையும் நான் அப்போஸ் பண்ணல. சொல்கிறேன், நம்ம கூடுகிறது எவன் விட்டு கல்யாணத்தில் எப்படி போனான்டா? நான் ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துக்கு போன இந்த வேடிக்கை போன கேஸ் இது. செஞ்சது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான வேலை. அது தெரியல, உணர்வு இல்லாமல் செய்கிறது.
ஆனால் ராஜ்யபாரம் 18 வயசில் வந்துடுச்சு. சில பேர்கிட்ட காசு இருக்கும், அந்த காசு அவர்களை சாப்பிட்ரும். அதனுடைய இதுதான் சில ஆசீர்வாதம் சில ஜனங்களை விழுங்கி போட்டுரும். அதனால தான் கர்த்தர் சோதிக்கிறார். விசுவாசிக்கிட்ட ஒரு காரியத்தை கொடுக்க முன்னே பிள்ளை எஸ்கேப் ஆகிடும்னு பயம். பைக்கு கொடுக்க பிள்ளைகள்கிட்ட பயப்படுற ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? இது போய் திரும்பாதான் தகப்பனுக்கு தெரியும். நம்ம பையன் தெரியும் அவன் என்ன பண்ணுவான்னு. நம்ம எதிர்க்க அப்படியே பூனை மாதிரி மெதுவாக போவோம். நம்ம தலை மறைஞ்சணும். எவ்வளோ பார்க்குறான் தவிப்பேன், எல்லாம் பார்த்துட்டு தானே வரவேன். அப்போ எத்தனை ரோட்டில் அதுக்கு பயமுறுத்துற அந்த ஒரு பிக் ஆர்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் பேன் பண்ணியிருக்கான். ஆனாலும் பேன் பண்ணதான் அதிகமாக தான் செய்வான் நம்மால். திடீர்னு வந்து இந்த பொம்பளை பசங்க பிறப்ப அடிச்சிருந்தா தூணும், அது இவங்களாம் பயப்படுவாங்க. அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த மாதிரி எத்தனை சாவுகள் வரலாம் வாயில் தொலையணும். பாரு எப்படி இருக்கு பாரு. நாசமாக போகிற வண்டியிலே அடிபட்டு சாவான். அந்த மாதிரி புருன்னு ஏதோ ஒரு பொம்பளை பசங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பையன் பண்ணால் பக்கத்தில் ஒரு ஆயாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு சத்தத்தை கேட்டு. இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் அது பண்ண பையனை கொஞ்ச நாள் பார்த்தாக்கா கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டில் 23 வயசு. கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்லேயும் அவங்க ஃப்ரெண்டுங்க சும்மா இல்லை. நானும் படிக்கிறேன். எனக்கு அது தமிழ் தெரியலையா இல்லை கண்ணு தெரியலையா என்னன்னே தெரில. பிள்ளைகள் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் போட்டு புள்ளிங்கோ என்னடா அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, டிடிபி சரியில்லையா, பிரிண்டரு தெரியும்னா புள்ளிங்கோ, பிள்ளைகள் இப்படியா நம்ம பார்த்துருக்கோம். புள்ளிங்கோ. அப்புறம் சம்மந்தப்பட்டவங்களுடைய நம்ம விசுவாசிகளோட பசங்க எல்லாம் சொன்னாங்க, அங்கிள் அது ஒரு கட்டு இருக்குது புள்ளிங்கோ கட்டுன்னு. இது வேறு இருக்காடானா அவன் தலைவருக்கு பற்றியே அது மாதிரி தான் புள்ளிங்கோ கட்டு. இங்கெல்லாம் சீவி விட்டுக்கின்னு சர்ச்சுக்குன்னு சரி நம்ம சொன்னால் பொறாமையில் சொல்கிறேன் அந்த மனுஷன் சொல்லுவான்ட்டு நம்ம அந்த டாபிக் போல். கண்ணீரஞ்சலி போஸ்ட்லேயும் அவரோட சிங்கம் ஒன்று போட்டிருக்கான். அவனும் ஒரு இடத்துல போட்டிருக்கான். அவன் எந்த பைக்கில் போய் செத்தானா அந்த பைக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான். ரேஸ் வாங்கி அப்படியே கப்பு வாங்கி வரதை நினைப்பு. கலரில் போகிறது பாவம். அதில் வீர மரணம், ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போனது. அப்பா அத்தாளுக்கு 23 வயசு வரைக்கும் வளர்த்து அது சவப்பட்டில் வைக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க வீர மரணம். இவருக்கு வீர மரணம் 23 வயசில் எல்லாம் சாதிச்சிட்டாரு. ஒன்றும் இல்லை, எவனோ ஓசியில் குடி வாங்கி கொடுக்குறான்னு குடிக்க போய் குடித்து வண்டியை வெறிச்சு வண்டியை ஓட்டி 2 சக்கர வாகனத்தில் 1 சக்கரத்தில் ஓட்டினா போதையில் பண்ணானோ பேதமையில் பண்ணானோ இல்லை ஏதோ பாராத்தில் எந்த பொட்டச்சி வரான்னு தெரில. எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணன்னு சொல்லி கட்சியில் கம்ப்ரெஸ் பண்ணி அமுச்சு விட்டாங்க. இவ்வளோன்னு தான் கொடுத்தாங்க பாடியை. கூழ் போனால் தான் மிச்சம். பாருங்கள், இதெல்லாம் தேவனா அவர்களை நல்ல விதத்தில் சிருஷ்டித்தார். அவர்களே பல உபாதைகளை தேடிக்கொண்டார்கள். இதெல்லாம் வந்து நாமே தேடிக்கொள்கிற சிறுமை. ஏயா நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? வயசு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தப்பு நடந்து கொண்டு இருக்கிறது வாலிப வயசில் இப்படி. அப்புறம் திருமணமான நான் தான் சொன்னேன், பழைய காத்துலேயே பார்த்து இல்லை பழைய பிரச்சனைகள். அப்போ ப்ரப்போஸ் பண்ண டைம் இருக்காது, பயம் ஒன் சைடாக இருக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கை சின்னாபனம் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சது போல்டாக போய் நான் ஒன்று அந்த காலத்துலேயே காத்துலிச்சு தெரியுமா, நான் ஐயோ அப்போ எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே, அப்போ இவன் மூஞ்சி மோர கட்டிக்கு வந்திருக்க மாட்டான். இது கர்த்தருக்குள்ளே பயந்து வந்து ஆசீர்வாதம் பெற்று கட்சியில் இப்படி தான் சாலமோன் ராஜா மாதிரி போகிறது. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் யோயாக்கி மாதிரி போய் எங்கேயாவது வேடிக்கை பார்க்க போகிறேன், அதை பார்க்க போகிறேன், இதை பார்க்க போகிறேன்னாக்கா உங்களுக்கு பாபிலோன் ராஜா தூக்கி கொண்டு போயிடுவான். 37 வருஷம் சிறை இருப்புனா அது ஆல்மோஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு ஈக்குவல். அது இந்த பாவியை கட்டினேன் 40 வருஷம் ஆச்சு, போக மாட்டான், இருக்கவும் மாட்டான், கழுத்தில் தாலி ஒண்டி தொங்குது. இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. அதனுடைய பொருள் என்னென்னா அடுத்தது டிவோர்ஸ் பண்ணிட்டு வேறு கல்யாணம் பண்ணணும் முடியல. மின்னல் மாதிரி திடீர்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரான். இருப்பான்னு பார்த்தா காலைல தூங்கி ஏஞ்சி பார்த்தோன்னா அவன் கழுத்தில் இருக்கிற செயினையும் கழிட்டுன்னு ஓடிடுறான் அவன் இருட்டோட. இவனை என்னத்தான் பண்ண நம்ம இல்லை, புருஷனாச்சே நம்பி படுக்கிறா பக்கத்தில், அவன் கழுத்தில் இருக்கிற அந்த செயினையும் கழிட்டு போயிடுறான் அவன். ஐயா ஐயா அம்மான் கோப முறை திருட வந்தான்னு கத்துறான்னு பார்த்தா நம்மால் தான் அழகாக திருட வந்தால் எப்படி வருவான்னு தெரியாதா, புருஷனையும் கல்வன் தானே இங்கே. அதுக்கப்புறம் அந்த காசுலாம் செலவிட்டோடனே அன்பு 6 2 வரான், மறுபடியும் ஏற்றுக்கிறான். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரான். இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று அவள் வருஷத்துக்குள்ளே அப்புறம் சீட்டை கட்டி அதை கட்டி வாயை கட்டி வயிற்று கட்டி ஒரு சீட்டை கட்டி அவள் சேர்த்து வைக்கிற அந்த மஞ்சள் தங்கங்களை வாங்கி கொண்டு போயிடுறான். அவன் தெரிஞ்சிட்டதாக தான் ஒரு வாட்டியும் வருவான், ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 5 சவரம் பழி கொடுக்குறதா தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், 37 வருஷம் அப்புறம் டிசம்பர் மாதம் வரைக்கும்னா 40 வருஷம்னா ஒரு கல்யாணம் ஏஜ். அது ஒரு மனுஷனோடு வாழ்கிறது சொல்கிறேன், தீர்க்க ஆயுசாக சொல்கிறேன்.
அதை டிவோர்ஸும் பண்ண முடியாது. சில சமயம் குழந்தைங்கள் வந்துடும். இது பிள்ளைகளுக்கு அப்பா தேவையில்லையே, ஒரு விவிஐபி ஆகிடும் அந்த வீட்டில். இப்போ பெண் ஆனா மாதிரி வேலை செய்கிற குடும்பங்கள்லாம் இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் எதுக்கு, எப்படி வந்துச்சு? இதெல்லாம் நாமளே தேடிக்கிறது. அப்போ சொல்கிறப்ப அது இனிக்காது, கசக்கும். சொல்கிறத பார்த்தா கோவம் வரும். இந்த வேசித்தனமும் தீர்க்க தரிசன ஆவி பெற்றவங்க, வரங்கள் பெற்றவங்களோடு ஒருமித்து போக மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த வசனம் எழுதப்பட்டு, அவர்களை கலகம் பண்ணினார்கள், அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்கள் அக்கிரமத்தில் சிறுமைப்பட்டார்கள். ஆமாம், அந்த பாஸ்டர் வேறு வழி இல்லை, வேணாம் அந்த வேலை இல்லை, என்ன சொன்னான், வேணாம் தானே சொன்னான், எனக்கு முதல்ல தெரியணும். பேரை சொல்லி ஊரை சொல்லி டிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்லி இந்த மனுஷங்கிட்ட போனியா வேணாம் தான் சொல்லுவான். இது யார், எந்த ஆவி இப்படி பேச வைக்குது? ஆகாப் ராஜாவின் ஆவி இது. எசபேல் புருஷன் ஆகாப் ராஜாவின் ஆவி. இந்த மீகாயா எப்போவுமே எனக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறான். இது ஆகாப்பு. அந்த எசபேல் சொல்லும், எப்போவுமே இந்த எலியா ராஸ்கல் விடக்கூடாது, அவனை பெட்ரூமில் நடக்கிறதுலாம் அவனுக்கு எப்படி தெரியும்? வேறு வழி, வேறு வேலையே இல்லை எலியாவுக்கு. டிவி கேமரா வச்சா பார்க்க முடியும். அதான் தரிசனத்தில் பார்த்து கர்த்தருடைய ஆவியானதுனால நிறைக்கப்பட்டு சொல்லுகிற வார்த்தை அது. கட்சியில் அது உருப்படாமே போச்சு, குடும்பமே நாசமாக போச்சு, ஏறின படுக்கையிலேருந்து இறங்காமலே செத்து போச்சு. இதெல்லாம் சாபங்கள். கலகம் எப்படி பண்ணுவாங்க? கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாக்கா அவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறது. எனக்கு அது சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை. யார் எடுத்தாலும் இமை முதல் குமரி வரை ஒரு குறை சொல்லிக்கினே இருப்பான். ஒருத்தன் இல்லை, எல்லார்கிட்டையும் ஒரு குறையும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. நமக்கு அது தேவையான்றது தான் இங்கே காரியம். என்னத்துக்கு குறை இருக்குன்னா, அந்த மனுஷ பிரியராக மாறி அவன் பெரிய ஆள் ஆகிடக்கூடாது. தேவ பிரியனாக இருக்கணும் ஊழியக்காரன். அதனால ஒரு இடைவெளிக்காக இதை வைப்பார் கர்த்தர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அக்கிரமத்தினாலே சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த கலகம் பண்ணுகிற பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தரே ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கு விரோதியாய் எழும்புகிற அளவுக்கு வந்து விடுகிறது. தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற நாட்கள் போய் இந்த ஜனங்கள் செய்கிற காரியத்திலே கர்த்தரே இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற நாட்கள் வந்து விடுகிறது. ஏயா? ஆமாம், அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறது, அவருடைய ஆவியை பெற்றலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறது. அப்போ என்ன நடக்கிறது என்று கேட்டால், கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்பட்டு விடுகிறார். அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் போய்விடுகிறது. இதெல்லாம் நாமே தேடிக்கொள்ளுகிறது. ஏசாயா 63:10 சொல்லுகிறது, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவி விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். இதெல்லாம் தேவையா நமக்கு? சகாயர், கர்த்தர் சகாயர், எங்கே பார்த்தாலும் போர்டு அடித்து மாட்டிருக்கோம், கர்த்தர் சகாயர். மனுஷனுக்கு என்ன செய்வாங்க? இங்கே பார்த்தா கர்த்தரே யுத்தம் பண்ணுறாரு அவங்களுக்கு விரோதமாக. இதான் சபைக்குள்ளே சொல்ல வேண்டிய சத்தியம். இதெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஆறுதல் தருகிற வசனம், பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னா பயப்பட வேண்டிய காரியத்தை கூட பயப்படுறதில்லை. இங்கே தேவை பயந்தால் தான் வண்டி ஓடும். உங்கள் படிப்பு ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் பந்தியச்சுள்ள ஒலிவ மர கன்றை போல் இருப்பார்கள், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், மனைவி கோச்சின் அம்மா வீட்டுக்கெல்லாம் போகாது, வீட்டோரங்களை கழி தருகிற கொடியை போல், திராட்சை கொடியை போல் இருக்கும். கொடி எப்பொழுதுமே ஒரு தூணை சார்ந்து இருக்கும். புருஷன் கம்பீரமாக நிற்பான், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பொருளாதாரத்தில் வீட்டில் சண்டை வரக்கூடாது, கிறிஸ்தவ வீடுகளில் இல்லை, ஆவிக்குரிய வீடுகளில் வரக்கூடாது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் நம்மக்கிட்டே இவ்வளோ பிரச்சனை வச்சிங்கன்னா, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, அவன் இப்படி இவன் அப்படி. கர்த்தரே உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணின கர்த்தர் இப்பொழுது உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவராய் மாற்றி விடாதீங்க. பரிசுத்தாய் விசனப்படுத்தாதீங்க, கலகம் பண்ணாதீங்க. என்ன 10 பேர் எழுவி சொல்லுகிறான், நாங்கள் போகவே முடியாது. ஒரு செழிப்பான ஒரு திராட்சை கொள்ளையை 2 பேர் தூக்கி கொண்டு வரான். இதெல்லாம் கானானுக்குள்ளே பிரவேசித்த பிறகு சொல்கிறேன். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தர் எழுப்புறார். யோசுவா காலேபு போல இந்த 2 கோத்திரத்துக்கு இவங்க, இன்னும் 10 கோத்திரத்துக்கு 10 தலைவர்களை எழுப்பி மோசே அனுப்புகிறார். கானான் தேசத்தில் போய் பார்த்துருவாங்க, வேவு பார்த்துருவாங்கன்னு. அங்கே ஒருத்தன் ஒரு கொலை திராட்சை கொலையை கயிறு வச்சு இது கம்பு வச்சு தூக்கிட்டு வராங்க. அப்படின்னா திராட்சை பழம் பாருங்கள் எப்படி இருக்கும், பலாப்பழம் சைஸுக்கு இருந்திருக்கும், அல்லது பப்பாளி பழம் சைஸ்க்காவது இருந்திருக்கும். ஒரு கொத்தில் எவ்வளோ திராட்சை இருக்கும்? ஒரு 50 திராட்சை சைஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க? எவ்வளோ மெலிசாக இருக்கும் அது காம்பு. இதில் நடுவில் ஒரு கொம்பை கொடுத்துட்டு வரோம்னா அந்த செழிப்பு எப்படி இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கும். அது வளத்தை குறிக்கிறது.
இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான். ஒரு 1/2 கிலோ கறி வாங்கி ஒரு குடும்பம் சாப்பிட்டது. இங்கே என்ன தான் சொல்கிறேன், இதே இடத்துல இது சாதாரண நடுத்தர குடும்பம் தானே நாங்கள். அப்போது அதில் பிள்ளைங்க 2வது ரவுண்டு வைக்கணும் அப்படின்ட்டு பெற்றவங்க வெறும் தொக்கு தான் சாப்பிட்ருப்பாங்க போல இருக்குது. இப்போ நம்ம குடும்பம் நடத்துகிறப்ப தான் தெரியுது. திடீர்னு நான் துபாய்க்கு போனேன் ஊழியத்தின் நிமித்தம். அங்கே போய் பார்த்தா ஒரு ஆடு அப்படியே வெட்டி அப்படியே நடுவில் வச்சு 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுருக்கான். ஒரு ஃபுல் ஆடு சொல்கிறேன். அது எல்லாம் அந்த அங்கேயெல்லாம் வலிச்சு உக்காந்துன்னு ஃபுல்லாக உட்காந்து நடுவில் சாப்பிட்டுருக்காங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். முதல்ல வாங்க சாப்பிடுங்க, இந்த விருந்தே உங்களுக்கு தான். எனக்கு பயமாகவே ஆயிடுச்சு அந்த உள்ளே படுத்துருக்கிற ஆடை பார்த்து. ஆடை ஃபுல்லாக நல்லா குக் பண்ணி துண்டு துண்டாக போட்டு காலையில் இட்லிக்கு கறி குழம்பு சூடு பண்ணி சாப்பிடுவோம். இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு ஓட்டுற ஃபேமிலி நம்ம. இது மொத்த ஆடும் ஒரு டைமில் சாப்பிட்றாங்க. எல்லார் கையிலையும் ஒரு கத்தியை வச்சு கிழிக்கிறது, அப்புறம் எடுத்து சாப்பிட்றது, கத்தி வச்சு எல்லா கையும், இந்த கை அந்த கையெல்லாம் இல்லை, அது ஊர் வேறு. அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான் பார்த்து. சரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றோம். அவங்க சிரிக்கிறாங்க, என்ன எவ்வளோ பீஸ் எடுக்கிறீங்கன்னு. அந்த கத்தியில் நம்ம வீட்டில் போடுற பீஸ் மாதிரியே போடுறேன் நான். இங்கே அவன் ஃபுல்லாக எடுத்து கடின்றான். சொல்கிறேன் அந்த மாதிரி அது திடீர்னு வளத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான். சரி ஷாக் என்னோட போச்சு. அதுக்குன்னு இங்கே வந்து என்ன சொல்கிறது, வளமான ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அது விட்ருக்கலாம். நம்ம பிரதேசிக்க முடியாது. நம்ம வெட்டிக்கிளிகளே போல் இருந்தோம். அவங்கெல்லாம் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே நாங்கள் எங்கே ஒன்றும் கிடையாது. அவன் துன்மார்க்கன். நம்மகிட்ட பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. அவனை முறியடிக்க வல்லவர் கர்த்தர், இவன் மட்டுமாய் நம்மை கொண்டு வந்த தேவன் அப்படி சொல்கிறத விட்டுட்டு ஜனங்கக்கிட்ட போய் தூத்தி அதெல்லாம் பண்ண முடியாது. ஏற்கனவே அதுக்கு முறுமுறுத்து கொண்டிருக்க ஜனங்க ஏற்கனவே வீக்குதுங்க. நேரில் பார்த்துட்டு வந்தேன். 10 கோத்திரத்துலேயும் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் சொல்கிறப்போ அந்த கோத்திரத்தில் இருக்கிற ஜனங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதில் தான் சபைக்குள்ளே வாத வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கலகம் பண்ணவனும் செத்து போயிட்டான். இதெல்லாம் கானானுக்குள்ளே போய் பிரவேசித்து சுதந்திரிக்க முடியல. வாய் தேவாலயத்துக்கு வரும், பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்கு வரும், ஆவிக்குரிய சபைக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்து அது சரியில்லை, அந்த பாஸ்டர்ன்ட்டு போயின்னு இருக்கும். இது அப்படி நினச்சி போனால் கூட பிரச்சனை. இது போய் எல்லார்ட்டையும் சொல்லும். அது சொல்லி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவங்க வாழ்க்கைக்கு அவங்க தீங்கு தேடிக்கிறாங்க. இப்படி சேனல் போடுறவெல்லாம் உடனே பஸ்பம் ஆகிட மாட்டான். போட்டோன்னே அது ஒரு மாதிரி போகும். அது நியாய தீர்ப்பு வரைக்கும் போகும். அதனால அது சரின்னு கிடையாது. வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் தெரிந்து கொண்ட மீது குற்றம் சுமத்த நீ யார்? எஜமான் பார்த்துக்கொள்வார், நிற்கிறதும் விழுகிறதும். நாம் நம்ம வேலையை பார்க்கணும். சிங்காசனில் ஏறுவேன் என்று சொன்னவனுக்கு தான் தள்ளப்பட்டான். அவர் செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யக்கூடாது. ஊழியம் செய்யறதுக்கு துப்பு இல்லை. இந்த மாதிரியெல்லாம் உதவாத பேச்சுக்கெல்லாம் பேசுவதற்கு நேரம் இருக்குது, காலம் இருக்கிறது. அதுக்கு ஒரு கூட்ட ஜனங்களும் உண்டு. இதே புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் சபையில் வந்தது தான். இதெல்லாம் செங்கடல் கடந்து வந்தது தான், மண்ணா தின்னது தான். கிறிஸ்துவத்தை குறித்து அறிவில்லாத அந்நியம் வந்து பேசலை. இதெல்லாம் சபையில் எழும்பி பிரகாசிச்சது ஒரு காலத்தில். இவ்வளோ தைரியமாக பேசுகிறான்னா, இவ்வளோ நாலேஜாக பேசுகிறான்னா என்ன? எல்லாம் பலிபீடத்தில் நிற்கிற கேஸ் தான். இதெல்லாம் கலக்கம் பண்ணுகிறாய் ஐயா. தெரியாது, வெளியில் சிறுமைப்படுறது தெரியாது, நம்ம திருமையை நாமே தேடிக்கிறது தெரியாது. கடைசியில் பெரிய விதத்தில் பிள்ளைகள் மூலமாக இல்லை மனைவி மூலமாக துணைவர் மூலமாக பெரிய ஒரு இழுக்கு உண்டாயிடும். எந்தெந்த குடும்பங்கள்லாம் ஊழியக்கார குடும்பங்கள்லாம் இன்றி பிரகாசிக்கிறதுனால தெரியுது. அது பிரகாசம் வரத்துக்கு முன்னே எவ்வளோ கஷ்டப்படுத்தணும்னு என்ன தெரியும்? சொல்கிறேன், அடமரமாக இருக்கிறது தெரியுதுன்னா இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு அவன் எவ்வளோ தூரம் வந்திருக்கான். சாப்பாட்டிலேருந்து ஆரம்பித்தவன் வந்திருப்பான். சொல்கிறேன், எடுத்து எரிஞ்சு இப்படியாமல் அப்படியாமல் இப்படின்ட்டு உனக்கு வியூஸ் வரும், உனக்கு சப்ஸ்கிரைப் கிடைப்பான்றதுக்காகவா? எங்கே போய் இந்த கடனெல்லாம் தீர்த்துக்கொள்ள போகிறீங்களோ? இதெல்லாம் நடக்கிறது என்பதுக்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் நாமே தேடிக்கிற சிறுமை. வாய் இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்? கர்த்தரை தூதி, தேவ வார்த்தையை பேசு. எதுக்கு இவன் வீட்டு விஷயத்தெலாம் எடுத்து போட்டுருக்க? இதெல்லாம் தகாத ஐயா. கலகம் பண்ணுகிறோம். அநேக தரம் விடுவிக்கிறார். கட்சியில் இவர்களுடைய வாழ்க்கை. அடுத்தது ரூத்து 1:21 சொல்லுகிறது, நான் நிறைவுள்ளனாய் போனேன். இது பாருங்கள், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். எல்லாத்துக்கும் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையிலே நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால் வேற நான் கூப்பிடுறது? இதை என்னை நகோமி என்பானேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை இவ்வளோ செழிப்பான பேர். அந்த நகோமின்றதுக்கு ஒரு நல்ல வளமுடையவள் என்ற அர்த்தம். பெருக செய்கிற தேவன் உங்களை பெருக செய்வாரார் என்ற அர்த்தம். என்னை போய் நகோமின்னு கூப்பிடுற, என்னை பிரகாசம் கூப்பிடாத, என்னை இருளுன்னு கூப்பிடு. அப்போ இருளுன்னு கூப்பிட்டா கோவம் வந்துடும். நான் தூசி, நான் குப்பை எண்ணம். குப்பை இங்கே வா, நான் ஒத்துக்குமா?
கல் எடுத்து அடிக்க வந்துடும். சும்மா சொல்கிறேன், அதுக்கு போய் எடுத்துக்கிறேன் நீ பெருசாக. நான் கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் தூசி ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே, நான் கூலம் ஆண்டவரே, நான் இது அது. தேவ சாயலாக படைக்கப்பட்ட நம்ம சஸ்போன்னு தான் சொல்லாது, மற்ற எல்லாம் சொல்லிடுச்சு. எதுக்கு ஐயா வாய் வச்சு சும்மா இல்லாமல்? தேவ சாயலை படைக்கப்பட்டிருக்கோம், கழுவி சுத்திகரித்து தேவாலயம் மாறி இருக்கிறோம். அப்புறம் நீ எப்படி தூளாவ சாம்பலாவ? ஆபிரகாம் சொன்னப்போ ரத்தம் மிருக ரத்தம் சிந்தப்பட்டது ஐயா. இப்போ கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால நம்ம ராஜாக்களாக ஆசலாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறார். அவங்க அங்கி மேல் அங்கி போட்டிருக்கான். ஆசாரியன் ஒரு பாக வைக்கணும், தலை உள்ளாடை வெளியாடை எல்லாம் பாலாடை வரைக்கும் அவங்களுக்கு கண்டிஷன் இருந்தது. இயேசு கிறிஸ்து நிர்வாணமாக சிலுவையில் அடிக்கப்பட்டதுலே அந்த ஆடையின் மேல் இந்த சாபம் உடைக்கப்பட்டு நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் வருகிறது, துதியின் அடங்காத ஆடை வருகிறது, மெல்லிய வஸ்திரம் வருகிறது, என்ன கல்யாண வஸ்திரம் வருகிறது. பரலோகம் போகிற வரைக்கும் நமக்கு வித்தியாச வஸ்திரங்கள் கிறிஸ்துவ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை கரைப்படுத்தினப்போ நம்ம காலி, அதோடு நம்ம எழும்ப முடியாது. ஆனால் ஜபத்துக்கு வந்தேன், நான் விடுதலைக்கு வந்தேன், நான் என் ஜப குறிப்புக்கு வந்தேன், நோய்க்கு வந்தேன், கல்யாணத்துக்கு வந்தேன், புள்ள பெத்துக்கலன்னு வந்தேன், புள்ள பிறக்கலன்னு வந்தேன், இந்த கேஸெல்லாம் போயிடும். மீதி சபையில் வந்து அழகாக ஞானஸ்தானம் எடுத்து உபதேசத்தை கீழ்ப்படுத்தி திருவிருந்து எடுத்து தசவாங்க செலுத்தி போக்குவரத்துமாக இருக்கிற பொழுது உங்களிடத்தில் கர்த்தர் இதெல்லாம் எதிர்பார்ப்பார். இந்த வஸ்திரத்தில் வாங்க, இந்த நேரத்தில் வாங்கினா அது ரொம்ப ஈஸியான டாக்ட்ரின். எல்லோரும் ஒரு கலரில் வாங்கினாக்கா ஈஸியாக வந்துடலாம். அது மாதிரி வேதம் சொல்ல. உங்களுக்கு உள்ள மெல்லிய வஸ்திரம் கொடுக்கணும், கல்யாண வஸ்திரம் வேணும், ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும், சித்திர தையலாடை வேணும், துதியின் அலங்காரம் வஸ்திரம் வேணும். இதெல்லாம் உங்கள் ஆத்ம ரீதியான காரியங்க. உள்ளான மனுஷன் நிர்வாணமாகக்கூடாது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னமா என்ன பண்ணுச்சு? பஞ்சகாலம் வருகிறது. பெத்லகேம் வந்து அப்பத்தின் வீடு, உன் பஞ்சகாலம். அவ்வளோ துணிகரமாக கணவனும் மனைவியும் 2 பிள்ளைகளும் போய் நேராக போய் மோவாப் தேசத்தில் போய் குடியிருக்கிறாங்க. ஏன்யா? மோவாப் தேசம் எப்படிப்பட்ட தேசம் உங்களுக்கு தெரியும். வேசித்தனத்தில் உருவாக்கப்பட்டது. கோத்திர பிதாக்கள் மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் லோத்துக்கும் அவனுடைய குமார்த்திக்கும் பிறக்கப்பட்ட சந்ததி. அது ஆரம்பத்திலே பிரச்சனை தான். அது அங்கே போய் மோவாபிய பெண்ணை பார்த்து திருமணம் செய்கிறாங்க, ஹோர்பாலும் ரூத்தும். கடைசியில் வீட்டில் ஆண்களே இல்லாதவர்களுக்கு ஒரு 10 ஆண்டு காலத்தில் எல்லாம் போய்கிறது. பிள்ளை வம்சமும் இல்லை, விருத்தி அடையில், ஆண் வாரிசு என்பது வீட்டில் இல்லை, குழந்தையும் இல்லை. அதனால தான் சொல்லிருக்குது, இந்த அம்மா சொல்லுது, என்னை கர்த்தர் சர்வவல்லவர் எனக்கு வெறுமையை உண்டு பண்ணினார், வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். நான் நிறைவுள்ளவளாக போனேன். நிறைவுள்ளவளாக இருக்கிற பொழுது கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. போகலாமா நம்ம இந்த இடத்துக்கு? நாமே தேடுகிற சிறுமை இதெல்லாம். புறஜாதிகள் இடத்திலே போகலாமா? புறஜாதி தேசத்துக்கு போகலாமா? அது நடத்துதல் இருந்து தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தை இருந்தால் போகலாம். அங்கே போயிட்டு வர ஊழியக்காரனே மிஸ் ஆகிடுறான். சொல்கிறத கேட்குறதில்ல. அந்த தேசத்தின் ஆவி அவனை தடுத்து ஆட்கொள்றது. சாப்பிடாதானா சாப்பிட்டுட்டு செத்து போகிறது, அங்கே போய் பெண் கொள்ளாதானா அங்கே போய் பெண் கொள்வது. அங்கே போகணுன்னு பிரதிஷ்டை மாறிடும். ஐயா, இங்கே ஒழுங்காக இருக்கும். ஏன்? இந்த இடத்துல தேவனுடைய சத்தியம், தேவனுடைய சபை, தேவனுடைய கண்டிப்பு எல்லாம் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருக்கும். அங்கே போனால் அவுத்து விட்ட மாடு மாதிரி இது. ஆடு இல்லை, இப்போ மாடாக மாறிடும். இங்கே போனால் கொஞ்சம் பரிசுத்தம் இருக்கும், கொஞ்சம் விசுவாசம் இருக்கும், கொஞ்சம் அபிஷேகம் இருக்கும், கொஞ்சம் ஆவிக்குரிய பலன் இருக்கும், சத்துவங்கள் இருக்கும், துதிக்கும், பாடும், ஜெபிக்கும், தாளந்துகள் பயன்படுத்தப்படும், அபிஷேகம் கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே மங்கி போய்விடும். ஜீவியம் சீரியல் அதை போய்டும், பிரதிஷ்டை மறந்துடுவான். இது போகக்கூடாது. வறுமை வந்தாலும் பஞ்சகாலம் வந்தாலும் தேவ சமூகத்தை விட்டு, தேவனுடைய மந்தை விட்டு நம்ம போகக்கூடாது. இது போய் எல்லாவற்றையும் இழந்து போனது யார் காரணம்? இது என்ன மாதிரி அபத்தமான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணினார். தொட்டதுக்கெல்லாம் கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணார். கர்த்தர் என்னை சிறுமப்படுத்தினார், சர்வவல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார். என்ன போய் நகுமின்னு சொல்கிற? அப்படியே வாயிலே எடுத்து என்ன சொல்கிறது, ரோட்டில் கல்லிட்டு வாயில் வச்சலாமான்னு இருந்தது எனக்கு. என்ன வார்த்தை பேசுகிற? எல்லாம் செஞ்சதெல்லாம் டெசிஷன் எல்லாம் என்னோடது, தீர்மானம்லாம் என்னோடது. கர்த்தருக்கு வேணால் தகவல் சொல்லியிருப்பேன், நான் போகிறேன் ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னா. போட்டுமா வேணாமான்னு கேட்க மாட்டிங்களா? என்ன சொல்ல? என்கிட்ட கேட்க சொல்ல. எல்லாமே என்னுடைய சுய தீர்மானம், சுய பரிசீலனை, எல்லாமே என்னோடய சுயம் எடுக்கிற தீர்மானம் தான் வாழ்க்கையில். அப்புறம் கர்த்தர் இதை செஞ்சார், கர்த்தர் அதை செஞ்சார், கர்த்தர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, என்னை சிறுமப்படுத்தினார், என்னை கிளேசப்படுத்தினார், என்னை வெறுமையாக திரும்பி. என்னென்ன வார்த்தை பாருங்கள், எவ்வளோ அவிசுவாசமான வார்த்தை. கர்த்தர் வெறுமையாக பண்ணினார். தேவனோ நம்ம நிரம்பி வழியை செய்கிற தேவன். சர்வ வல்லவர் மனை கிளேசத்தை கொடுத்தார். நீ கொழுப்பெடுத்து போவ, இழக்கிறதுக்குனே போவோம். சிலதெல்லாம் கொழுக்கிறதே சரி, இழக்கிறதுக்குனே சிலது கொழுக்கும்.
கொழுத்த கன்றாய் கர்த்தர் வளர்த்த செய்வார். அது வேலி தாண்டி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஓன கையில் போய் மாட்டிக்கும். சூழ்நிலை, சந்தர்ப்பம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை பாருங்க, 16வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது? நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் உன்னை எதினால் நாங்கள் சிறுமைப்படுத்தலாம், நேராகவே கேட்குது அந்த அம்மா. உன்னை எதினால் சிறுமைப்படுத்தலாம் டேரெக்டாக கேட்குறான். ரகசியத்தை சொல்லு. இந்த பெலிஸ்த பெண்கள் லேஸ்பட்டது இல்லை. ஏன் போகிற நீ? திம்னா தண்டையில் போகிற பார்த்த வர வேண்டியதான். திம்னா தண்டையில் என்ன திராட்சை தோட்டத்து தண்டையிலே போகிற பொழுதே ஒரு பாலசிங்கம் எதிரே வருகிறது. என்ன? மீதியானராலே, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இப்படி மீதியானராலே இஸ்ரவேலில் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் மனுஷர்களால். ஏன்? இவர்கள் இஷ்டப்படி போய் அவங்க கூடாரம், அதாவது என்ன சொல்கிறது, அவங்களோட ஆராதனை, மீதியான ஸ்திரீகளை சேர்றது, அப்புறம் அவங்க சாமியை கும்பிட்றது, அப்புறம் அவனையும் நம்மளுக்கு தலையில் ஏறி உக்காந்துக்கிறான். இதெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமோ ஒரு காலத்தில்ன்றது. மீதியானர்களிடத்தில் இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இதே வேலை தான் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, இதுங்க போகிறது, கர்த்தரை விடுவிக்கிறது, அப்புறம் லவ் மேரேஜ் ஆகும், அப்புறம் கலப்பு திருமணம், அப்புறம் அவர்களுடைய சாமியவும் கும்பிட்றது, இப்படியே தான். அப்படியே வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அந்த சிம்சோன் அவர் எழுப்பப்பட்டார். உன்னை பெலிஸ்த சந்ததியாரை ரட்சிக்கப்படி தான் கர்த்தரை எழுப்பினார், இல்லைன்னு சொல்ல. நீ திராட்சை தோட்டத்துக்கு உனக்கு அலர்ஜி இல்லையா? பிரதிஷ்டை என்ன? நசரே விருத்தம். திராட்சை சம்மந்தப்பட்டது எதுவுமே படக்கூடாது, அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது. திராட்சை தோட்டத்தில் அருகில் போகிறார். அதனால தான் பாலசிங்கம் எதிரே வருகிறது. அப்படி வருகிறது. இவர் அப்படியே காட்டுக்குட்டி கிழித்து போட்டு, நான் சொன்னேன் இல்லையா, அபிஷேகம் இருக்கும், கொஞ்ச நாள் வல்லமை இருக்கும். அது கிழிச்சு போட்டது என்ன செய்யணும்? பிரமாணம் என்ன சொல்லுகிறது? உடனே போய் இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கிறது, இந்த மாதிரி ஒரு வேட்டை நடந்திருக்கிறது, இந்த இடத்துல என்ன செய்யணும்? போய் ஆசனத்தில் போய் புறா குஞ்சுகளை கொடுத்து அந்த பாவ நிவர்த்தி செய்து முட்டையெல்லாம் அடித்து, அதுக்கப்புறம் முடி வளர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த நசரேய விரதத்துக்குரிய பலனும் வரும். பலம் அடை கிழிச்சு போட்டோன்னா திரும்பி பார்க்குற பொழுது ஒரு தேன் கூட அதில் ஃபார்ம் ஆகுது. அதை எடுத்து நக்கிக்கிட்டே வரார். செத்த சிங்கம் இது, பழைய பாவம், ஜெயித்து வந்த பாவம், இப்போ மறுபடியும் அந்த வழியில் போகிற. அப்போ பைபிள் இல்லாமல் டேரெக்டாக போனால், இப்போ பைபிளோடு போகிறான். தாங்க மாட்டேயா. பிரதிஷ்டையை குறித்த அக்கறை ஏற்று இருக்கிற எந்த ஊழியக்காரனும் சரி, விசுவாசியும் சரி, எதுக்கு இந்த சபையில் கொண்டு வந்து நிறுத்தணும்? எதுக்கு இந்த மார்க்கில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தணும்? எத்தனையோ மார்க்கம் இருக்குது, எப்படியோ போகலாம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமையோட இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்குற சரக்கு, இந்த ஊட்டம், ஆவிக்குரிய ஊட்டம், ஆகாரம், மீதி 6 நாட்கள் உங்களை அது புடமிட்டு கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற காரியம் இது. உங்களை சீர்படுத்துகிறது, சிறப்படுத்துகிறது, புடமிடுகிறது, உங்களை வடிவமைக்கிறது. ஒரு வழியில் நீங்கள் வந்து சேர்ந்து விடுவீங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சேர்ந்துடுறீங்க. ஏன்? எங்கெங்கோ போயிருக்கலாமே, ஏன் நீங்கள் வர வேண்டும்? அதுதான் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம். உங்களுக்கு பிடிக்கிறது என்பதல்ல, தேவனால் உங்களுக்கு என்று எழுப்பப்பட்ட மேய்ப்பன். தேவன் தம்முடைய இறுதிக்கேற்ற மேய்ப்பர்களை எழுப்புகிறார். அந்த தலைமைத்துவத்து கீழே வருகிற பொழுது கர்த்தருடைய சத்தியம் அப்படியே வர வேண்டும். இந்த இடத்துல ஆசாரியனே தேவையில்லையா? எனக்கு என் மேலே அபிஷேகம் இருக்குது, எனக்கு கிருபை இருக்கிறது, நான் பாடுவேன், நான் ஜெபிப்பேன், நான் தீர்க்கதரிசனம் உரைப்பேன், நான் கூட்டம் நடத்துவேன், நான் கையத்துக்குள்ள 10 பேர் விடுவான், காலத்துக்குள்ள. அந்த கேஸ் இது. இப்போ சிம்சோன், உனக்குன்னு ஒரு ஆசாரியன் இருக்கிறான். அந்த ஆசாரியத்தில் போய் பாவ நிவர்த்தி செஞ்சு தாய் தப்புனத்தை போய் சொன்னால் அவங்களும் வந்து இதை செஞ்சு குடும்பமாக போய் மனம் திரும்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லணும். செய்யலை. செத்த பிரேதனில் போகக்கூடாது. செத்த சிங்கத்தானதுலேருந்து தேனடை எடுத்து சாப்பிட்றது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அப்பா அம்மா கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஷாக்கிங் நியூஸ் கொடுத்தாரு. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், என் கண்களுக்கு பிரியமாக இருக்கிறா. அது கண்ணு தாயே தெரியும் உனக்கு. நீ எந்த அவையும் பாவத்தில் மகிமைப்படுது? கண். நான் அந்த கண்களுக்கு பிரியமாக இருக்கிறது அதில் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. கண்ணுக்கு என்ன தெரியும்? இன்னொருத்தி மோஞ்ச தெரியும், மோரக்கட்டை தெரியும், இல்லை முழு சரீரம் தெரியும். சரீர தோற்றம் மட்டும்தான் தெரியும், குடும்ப பின்னணி தெரியாது. அவங்க மாதிரி சொல்கிறாங்க, ஏன்பா இஸ்ரவேலில் பெண் இல்லையா, எதுக்கு பெலிஸ்தேன்? ஆஹா, அதுதான் வேணும். சரி, தம்பி விரும்புது, சரி என்ன பண்ணுறது, சரி போகலாம். இந்த படுவாய் ஆசைப்பட்டு தொலைச்சிட்டானே, அவங்க அப்பா சொல்லியிருப்பார், என்ன பண்ணுறது? இல்லை அவள் ரொம்ப திட்டாதீங்க, அது எதுனா பண்ணிக்க போகுது. அந்த அம்மா எதுனா நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி தான் இதெல்லாம். நம்ம வீட்டிலனா என்ன, வட்டாரம் நடக்கிறது தான். வேணாம் எதுவும் சொல்லாதீங்க. இந்த அம்மாங்க இந்த மாதிரி பண்ணி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்து, சரி வந்து தொலைக்கிறான்டா, வா போய் காட்டு.
எல்லாத்துக்கும் முதலே சத்தியம் வாங்கிடுவோம். எது கேட்டால் எதுவும் கேட்காதே, எதுவும் கேட்காதே, எதுவும் கேட்காதேன்னு. வயசு நான் கேட்டாலும் கேட்காதேன்னுமா. பேராவது கேட்கலாமா ராசான்னா அது எதனா ஒன்று விற்கிறவங்க பேர் வச்சுருக்கோம். இவன் அழகாக கூப்பிடுவோம் ஸ்வீட்டி கீட்டின்னு. இப்போ இதெல்லாம் நடக்குது நம்ம வீட்டிலலாம். இந்த நம்ம வட்டாரத்தில் நடக்கிறது தான். அது ஒன்றும் பெருசாக இல்லை. கடைசியில் எந்த அவையும் உனக்கு மகிமைப்பட்டது பாவத்துக்கு, அந்த அவையத்தை பிடுங்கினாங்களா இல்லையா உனக்கு? கண்ணு போச்சா? முதல்ல நான் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன், கண்களுக்கு பிரியமாக இருக்கிறா. 16வது அதிகாரத்தில் பார்த்தேன் கண்ணை பிடிக்கிட்டான். நமக்கு எது பராக்கிரமம்? தலைமுடி, அழகிய முடி, கேசம், நேசம். கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு நீங்கள் நான் சொன்னான் ஒன்று விடாது எல்லாத்தையும் சரிச்சு போட்டான். தலையை தடி பிடிக்கிட்டா. தலை மயிரை மட்டும் பிடிக்கல, வார்த்தையை எடுத்துட்டா, ரகசியத்தை எடுத்துட்டா. ஒருத்தி தான் அந்த மாதிரி பண்ணா. மறுபடியும் போய் அதே இனம் அதே ஜனம் அதை பழி வாங்குறாராம் இவர். உன்னை எதினால் சிறுமைப்படுத்தலாம் அவளே கேட்குறான். அவள் வந்து உங்கள் ஏரியா உள்ள உங்கள் பார்டர் உள்ள வந்து கேட்டால உன்னை எதனால் சிறுமைப்படுத்தலாம்? வருவாங்களே யாருன்னா அந்த மாதிரி. நம்ம போகிறது தீவிரிக்க ஓடுகிற கால். உடனே காலெல்லாம் ஒன்றும் கொப்பலெல்லாம் வந்துடாது. கர்த்தர் விட்றாரு. பாவம் பண்ண உடனேலாம் நடக்காது. அதாவது என்ன சொல்கிறது, உடனே தவறுனாலும் உடனே நியாய தீர்ப்பு, உடனே பஸ்மாயிட மாட்டான். கர்த்தர் பார்க்குறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே திருந்துவான்னு. இது இருக்க ஆசாரியம் பக்கமே வரதில்லையா? தேவ சமூகம் பக்கமே வரதில்லை. ஆசிரியர் எதுக்கு உட்காந்துருக்கான்? அடக்காராதனை பண்ணதா நீ இருக்க, அது தெரியாதா உனக்கு? அந்த மாதிரி இது கிடையாது. பயபக்தி கிடையாது. சரி, தீட்டு ஆகுறது சகஜம். இந்த மாதிரிலாம் ஸ்லிப் ஆகுறது சகஜம். நான் ஒத்து போய் சொல்லலை. செத்த பிரேத்தண்டில் போனால் தலையெல்லாம் செருத்து கொண்டு மறுபடியும் அந்த நசரே விரதம் வந்து முடிகள்லாம் வர வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்குள்ளே புறா குஞ்சுகளை அவன் பாவ நிவர்த்திக்கு என்று ஆசனத்தில் கொண்டு போகணும். ஆசரணைக்கு ஒன்றுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். பரிசுத்த ஆலயத்துக்கு ஒன்றுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். உங்களுக்கு நசரே விரதம், உங்களுக்கு விசேஷ கிருபை எதனா கொடுத்தா உங்களுக்குன்னு ஒரு தலைமைத்துவம் இருக்கணும். அந்த தலைமைத்துவம் அதோடு கூட இணைந்து காணப்படும் தான் கிறிஸ்துவின் சரீரம். இது பெலிஸ்த பெண். இது சாவகாசம்லாம் ஐக்கியெல்லாம் பாருங்கள். எங்கே? திராட்சை தோட்டம், செத்த சிங்கம், தேனடை, பெலிஸ்த பெண், பெலிஸ்த வேசி, பெலிஸ்தர்கள், பெலிஸ்த தேசத்தின் கதவு. ஏதாவது ஒரு ஆசிரிப்பு கூடாரமோ ஆசிரியனோ ஏதோ பலியோ பாவ நிவர்த்தியோ பாவ சங்காரமோ ஏதாவது இருக்குதா? பார்த்தீங்களா? இருக்காது. இதெல்லாம் தானே ராஜா தானே மந்திரி. எவ்வளோவா கர்த்தரை அவர் நேசிக்கிறார். கர்த்தரை நேசிக்கல. இதெல்லாம் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்கள். ஒரு காலகட்டத்தில் துவக்க காலத்தில் பிரதிஷ்டை, ஆசரிப்பு கூடாரம், ஆசாரியன், பாவ நிவர்த்தி, பலி, சர்வங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, பான பலி, என்ன இதெல்லாம் இருக்கும். வளர 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 கர்த்தர் பயன்படுத்த கடைசியில் இவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் பக்கமே தெரியாது, ஆசாரியனே தெரியாது. எல்லாத்துக்கும் எல்லாமே நாங்களே பார்த்து கொள்கிறோம். கடைசியில் அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணது ஒரு ஆசாரியன். அதான் சொன்னேன், ஆசாரியம் எதுக்கு? அடக்காரதனைக்கு தான் ஆசாரியம். இந்த சாவர வயசாது நாமே தேடிக்கொள்கிற சிறுமை. இதெல்லாம் புறஜாதி அந்த காலத்துலேருந்து சரி இந்த காலம் வரைக்கும் சரி, யூதன் என்று கிரேக்கன் என்று நமக்கெல்லாம் எந்தவித விகல்பம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்போ? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு. there is no condemnation in Christ, Jews or Greeks, there is no condemnation in Christ. அது ரட்சிக்கப்பட்டு உள்ளவர வித்துக்கு. ரட்சிப்பை பெற்ற வித்து போய் அங்கே போய் கரைப்படுத்தி இருக்கிற ரட்சிப்பை எழுந்துடக்கூடாது. உனக்குள் இருக்கிற வெளிச்சீர்களாக அதுபடி எச்சரிக்கையாயிருன்னு வேதம் சொன்னால், வேதம் தான் வெளிச்சம். வார்த்தை கிடையாது, சத்தியம் கிடையாது, உபதேசம் கிடையாது. எங்கேயோ ஒரு சிலுவை பார்த்துட்டு ஒருத்தன் போய் சாமி கும்பிட்டு வரேன்னு போனான். கடைசியில் திரும்பி வரப்பொழுது போய் குளிக்க போய் சகதியாகி வந்தான். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். வெளில பார்த்து சிலுவை, உள்ளே போய் பார்த்தா வேறு என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. விழுந்துட்டான். எதுலேருந்து விடுவிக்கப்பட்டானோ அதில் விழுந்துட்டான். நான் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் வரணுன்றதுக்காக சொல்லலை, சொல்கிறேன். அப்படியெல்லாம் நம்ம குற்றாம்போக்கில் போகக்கூடாது. இது பேர் குருட்டு விசுவாசம். விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிற உறுதி காணப்படாத நிச்சயமாக இருக்குது விசுவாசம். சரி, விசுவாசத்தில் பிழைச்ச அதோட கர்த்தர் விட்டுறவரா உங்களை? இப்போ நீ வார்த்தையில் பிழைக்கணும். அதுக்கு தான் நேற்று காலையில் பார்த்தோம். அதனால தான் சிறுமை நான் படுத்தினேன்னு கர்த்தர் சொன்னார். இப்போது வார்த்தையில் பிழைச்சிட்டோன்னே, கொம்புகள் உயர்த்தப்பட்டோன்னே, அபிஷேகம் வந்தோடனே, கிருபை வரங்கள் செயல்பட்டோன்னே, சரி பெலிஸ்தரிடத்துல நீ ஒரு கர்த்தருடைய முகாந்தனை இருக்கு இல்லைன்னு சொல்ல. அதுக்கு நீ ஏன் பிரதிஷ்டையை உடைக்கிற அளவுக்கு டைரக்ஷனில் போவீங்க? அந்த பக்கம் பயணப்பட்டது தான் பாவம்.
திராட்சை தோட்ட தண்ணியில் போனது தான் தாமதம். போச்சு, வாழ்க்கையே போச்சு. அப்பவும் கர்த்தர் ஒரு விமோச்சனம் வச்சுருக்கார். சரிப்பா போனேன், மறுபடியும் வா ஆசாரிட்ட பேசி தீர்த்துக்கலாம். ஐயா உட்காந்து பேசினா நிறைய விஷயம் சரியாயிடும். நான் சொல்கிறது ஆசாரினா சரி, கூட்டம் இருக்க வளர்த்து வச்சு அப்பா அம்மா வந்தாலும் சரி, எதுவுமே பேசுறது கிடையாது. கடைசியில் போலீஸ்காரன் சொல்கிறான் எல்லா விஷயத்தையும். இல்லைன்னா அந்த எதிர்கட்சி வக்கீல் சொல்லுவான், என்ன நடந்துக்குது தெரியுமா, எங்கே கொண்டு வந்துக்கிறான் தெரியுமா, உன் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமான்னு. குவைட்டாக இருக்கும் நம்ம பிள்ளையாண்டான். இதுவாக இந்த புனையாக பால் குடிக்கின்ற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் பெற்றவங்களுக்கு, இவ்வளோ தூரம் வளர்த்து. அப்பா அந்த பக்கம் போய் கூட பார்த்து இருக்க மாட்டான். அம்மா அதை விட அமெரிக்கான ஒரு வாழ்க்கையை வாழும். இது நீ அப்பா அம்மா கிட்ட சொல்லாத, வயசாயிடுச்சு அவங்களுக்கு. சரி ஆசாரி இருக்கிறான், ஆசாரிட்டியாவது சொல்லலாம் இல்லையா? என்ன அப்படி உன்னை தலை சீட போகிறேன், நீனா அப்படி தேவ பயத்தோடு அப்படியே ஜீவிக்க போகிற? உண்மையிலே தேவ பயம் இருக்கிறவன் இது அட்லீஸ்ட் தே வில் ஷேர் அட்லீஸ்ட் வித் அ பாஸ்டர். அண்ட் பாஸ்டர் மஸ்ட் பி ஸோ டிசர்விங் பாஸ்டர் டூ. இல்லைன்னு சொல்ல, அதுதான் தலைமை சரியில்லைன்னு அர்த்தம். அப்போது முதல்ல எதை சம்பாதிச்சாலும் சம்பாதி, ஞானத்தை சம்பாதி மகனே. சாலமோன் சொல்கிறார், வாழ்க்கையில் ரொம்ப அடிப்பட்டவங்க சொன்னால் கேட்கணும். நம்மளாம் அடிப்பட்டதுக்கு நமக்கு என்ன பிராணி கிடையாதுப்பா. சொல்கிறான் அது பக்கம் போனால் உழுந்து வாருவேன்னு. இல்லை நான் உழுந்து வாரி தான் பார்க்குறேன்னா, நான் நடக்கிறதே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அவன் உழுந்து அது எந்த காலத்தில் தேடுறது? நம்ம சொல்கிறேன், அந்த காஷன் பார்த்து நம்ம தான் ப்ரிகாஷன் எடுத்துன்னு போயினே இருக்கணுமே தவிர, நான் போய் பார்க்கட்டும் நெருப்புனா சுட்டால் தான் தெரியும் அது தீயா தென்றலான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சொன்னால் கேட்டுக்கணும். ஞானத்தை சம்பாதி, நல்ல தலைமைத்துவத்தை சம்பாதித்துக்கோள். அதனால தான் பிலிப்பியரில் வாசிக்க மாறுபாடு சொந்துட்டு விலகி ரசித்துக்கோள். சரி தாய் தகப்பன் இல்லைனாலும் ஆவிக்குரிய தாய் தகப்பன் தேவ சமூகம். சிம்சோனுக்கு அந்த ஆசாரியனத்தில் நல்ல தொடர்பு இருந்தால் அந்த பாப நிவர்த்தி செஞ்சு அந்த மனுஷனை புதுப்பிச்சு இருக்கலாம். வரல, சொன்னால் தானே தெரியும். ஆசாரியனா தீர்க்கதரிசி. அந்த மனுஷன் வரணும் அவங்க வீட்டுக்கு பைய தூக்கினேன், சிம்சோனே இங்கே வா, எங்கே போனேன் நேற்று, என் மகனே இங்கே வந்து உண்மையாக சொல்லுன்னு. அது வேற அபிஷேகம். இது அபிஷேகத்தை தாண்ட மாட்டேது. சிம்சோன்னு சட்டை பண்ணுறது கிடையாது, ஆசிரிப்பு கூடாரத்தை. என் நியாயாதிபதி எழுப்பிட்டான். ஆசிரியர்கள் நாளைக்கு அடக்காராதனை யார் பண்ணது? அந்த பாடியை, அந்த சவத்தை யார் அடக்காராதனை பண்ணது? சிம்சோனே பண்ணின்னு படுத்துருவாரா உள்ளோ சவப்பட்டியில்? இல்லை ஃபியூனரல் கம்பெனிக்காரன் பண்ணுவானா வெளிநாடு மாதிரி? என்ன அர்த்தம்? ஒசர பறந்து பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் அவனுடைய பிரேதம் வந்து இன்னொரு ஆசிரியர்னா அடக்காரதனை பண்ணி பூமியில் வைக்கணும். சோத்திர கூட்டம் நடத்துறீங்களோ நடத்துலையோ? ஏன் அது ஆசிரியர்னா கர்த்தர் கொஞ்சம் பயன்படுத்தின ஆசிரியனை மதிக்கிறது இல்லை. எந்த சீடனும் குருவை காட்டில் மேன்மை உள்ளவன் அல்ல என்று வேதம் சொல்லுது. அதுக்கு தான் அந்த ஊழியக்கார ஐக்கியெல்லாம் வச்சு கர்த்தருடைய பந்தியை நம்ம வைக்கிறது. போச்சா வாழ்க்கை? ஐக்கியம் கிடையாது, தேவனத்தில் ஐக்கியம் கிடையாது. கோபம் 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 எரிச்சல் கனிகளே இல்லை. அவ்வளோ இதை பண்ணுறேன் பாரு, அதை பண்ணுறேன் பாரு, நான் பழி வாங்குறேன் பாரு, நான் காட்டுறேன் யாருன்னு. என்னது அதெல்லாம்? போய் தெளிலாளுடைய மடியில் போய் படுத்து அது உணர்வே இல்லை. என்னடா அந்த வீட்டுக்கு நம்ம போகிறோமே, பக்கா வேசி, ஆத்தரைஸ்டு ப்ராஸ்டியூட். அது தெளிலாள் என்பது சாதாரண பெண்மணி இல்லை. ஊர் அறிஞ்ச உலகம் அறிஞ்ச ஒரு உண்மையை அவள் வேசித்தனத்தை தொழிலை செய்து கொண்டிருக்கிறாள். வீட்டுக்கு போகிறோமே. இல்லை ஒரு விவாகரத்தானவ கூட நம்ம இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோமே இவ்வளோ நேரம், அவள் கூட சேர்ந்து ஊரை சுற்றுறோமே. அவளுக்கு எத்தமாக தான் இருக்கும் தனிமையில். உன்னை பதம் பார்த்துருவாள்ல. வாழ்க்கை பதமாயிட்டு தான். பதம் பார்த்துட்டு ஆயிடுச்சா? இங்கே பார்த்தேன் நல்லா போயின்னு இருக்கிற குடும்பத்தை பிரச்சனை ஆகுதா? யாருக்கும் தெரியாது இவன் நினைக்கிறது. யாரும் சொல்ல மாட்டாங்க. அவளே ஒரு லீடு அனுப்பா, அவளே சொல்லி விடுவா. அவள் உள்ளே வர பாப்பா உன் வாழ்க்கையில். வீட்டில் தாலி கட்டி குடும்ப நடத்தின்னு இருக்கா, வெளியே போக பாப்பா கோச்சிக்கின்னு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டான் அந்த மனுஷன்னு. அவள் உள்ளே வர பாப்பா, அவள் வாழ்க்கையை அவசரப்படுத்திக்க பாப்பா. அது ஏற்கனவே அடி வாங்குது வாழ்க்கையில். கிடைச்சா போதும், தப்பிச்சோம் பழச்சோன்னு சொல்லி உள்ளே வந்து அது எஸ்டாப்ளிஷ் ஆகிக்கும், அது ப்ரொஃபைலை மாற்றிக்கும். இது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஆசரிப்பு கூடாரம் வரல ஐயா, ஆசரிப்பு கூடாரம் வரல. ஆசாரின்ட்டு தொடர்பு இல்லை. பெற்றவங்ககிட்டையும் ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் லைஃப் கிடையாது. பிடிச்சது எல்லாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னால் என்ன பண்ண முடியும்? கட்சியில் பிரேதத்தை வாங்கி கண்ணை காணும். யாரோட கட்சியாக எங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூப்பிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பாடி ஐடென்டிஃபிகேஷனு. எப்படி இருந்திருக்கும்? இது சிம்சோன் தானான்னு கொஞ்சம் பாருங்கள். நான் சொல்லியிருப்பேன் இது சிம்சோன் தான். அந்த பிரேதத்தை வாங்கி அவன் கல்லறையில் வச்சுட்டு வரதுக்குள்ளே கண்ணை காணும். என் பையனுக்கு கண்ணை அடித்து பிடிங்கிட்டான் பெலிஸ்தேன். என் பிள்ளைய ஐடென்டிட்டியே அடையாளமே முடிதான், முடிய காணையா.
தற்கொலை இல்லை, இது அப்படி ஒரு முடிவு, மரணம், கொடூரமான மரணம். அவன் சாவரப்போ 3000 பேர் செத்தான்றது பெருசு இல்லை. இப்படியா ஏன் சாவணும் ரத்த சாட்சியா? கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டார். பார்க்குறாரு, முடியல கர்த்தராலே, சரி பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம், என்ன பண்ணுறது, தேவநாமம் மகிமைக்கு. இது அத்தனையும் நானாக தேடிக்கொள்ளுகிற சிறுமை என்று சொல்ல வருகிறேன். வேதம் எடுத்துக்கொள்ள வேத பகுதி என்ன, நான் சிறுமைப்படுத்தினேன், ஒன்று நான் சிறுமைப்படுத்துகிறது இல்லை. நேற்று இன்னைக்கு அக்கிரமத்தினாலே அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. சாயந்தரத்தில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், மேய்ப்பன் இல்லாதபடினாலும் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அதனால தான் சொல்லுகிறது, இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த சிம்சோன் மேட்டர் வந்து ஆசிரியப்பு கூடாரம் ஒரு இன்ட்ரடக்ஷன். சாயந்தரத்தில் ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். கூகுளில் கலந்தாலும் சரி, நேரில் வந்தாலும் சரி கலந்து கொள்ளுங்கள். ஆசாரியன் இல்லாதபடினால, தங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இல்லாதபடினால சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அது இப்போ மேய்ப்பனுக்குடைய பங்கும் விசுவாசியினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதியம், பலப்படுத்தும், கிருபைக்குள்ளே மூடி மரத்துக்கு பழிவாந்த பதிசு எனக்கே உரியது. ஏற்ற காலத்தில் கால்களை தள்ளாட பண்ணும், நீதிமான உரிமைகாரம் கொடுக்கப்படும் என்று கத்த சொல்லுகிறார். சகலத்தையும் சுந்தரிக்க உங்களுடைய அடியார்கள் கிருபை தாரும், அற்புதங்களை செய்தார்கள். சீக்கிரத்திலே தேவரீர் இவர்கள் எந்தெந்த காரியத்துக்கு தூரமாக இருக்கலாம் அனைத்து காரியத்திலும் கெட்டி சேர கத்த கிருபை தாரும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்